முதலமைச்சர் விஜய் கரூரில் பேசின பேச்சு பயங்கரமாக இருந்தது. பயங்கரமாக இருந்துச்சு. சந்தோஷம் தானே உங்களுக்கு. ஆனால் விஜயோட பேச்சில் கூட்டு கலாவணிகளா அப்படின்னு திமுகவை அதிமுக சார் சொல்லுவார். கடந்த காலத்தில் சொன்னாங்க, அதெல்லாம் நம்ம சீரியஸாக எடுத்துக்கூடாது, சிரிச்சுட்டு போயிடலாம். பட்டவர்த்தனமாக பிரச்சாரத்தில் சொன்னார், கல்லாப்பட்டி கூட்டணின்னு சொன்னார். ஆட்சிக்கு மெஜாரிட்டியில் இருந்ததும் அந்த கல்லாப்பட்டி கூட்டணியில் இருக்கிறவங்க சேர்த்துட்டார்ல. விஜய் கரூரில் போய் பேசுனது சட்டத்தை மீறிய செயலா, சட்டத்துக்கு உட்பட்டு தான் விஜய் போய் பேசி இல்லை, சட்டத்துக்கு உட்பட்டு தான் சார் போய் பேசியிருக்காரு. ஆனால் அதை பேசும்போது சில பார்த்தீங்கன்னா அந்த வரம்புகள் இருக்குல்ல, அந்த வரம்புகள் அந்த வரம்புகளை நீங்கள் உடைக்கணும். இப்போ பேசும்போது ஒரு சில வார்த்தைகள் அவர் விஜய் எந்த விஷயத்துல வரம்ப உடைச்சு நீங்கள் டான்னு ஒரு வார்த்தை விட்டார். ஒரு வெளிப்படையாக சொல்லிடுங்க, எந்த இடத்துல என்ன சொன்னார், யாரா டான் ஒரு இடத்துல அவர் டான் சொல்றாரு. செந்தில் பாலாஜிவா? அது யாரை சொல்றாருன்னு சொல்லல. செந்தில் பாலாஜி ஓடி போயிட்டாரு, வேட்டைக்கார பாட்டெல்லாம் பாடி நக்கல் பண்ணாரு. அதுதான் இதுதான் இன்மெச்சூரிட்டி சொல்றது. ஸ்டாலின் சார் மீது நல்ல மரியாதை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா சிரிச்சாருல. அது தெரியும், கடந்த காலத்து மரியாதை தான். அங்கிள் கொடுத்த மரியாதைலாம் தெரியும், நம்ம பார்த்து தானே. இடைத்தேர்தலுக்காக தான் கரூரே வராது. கரூர்னால வராது. அப்போ நீங்க என்ன செய்றீங்க? வராது, அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. விஜய் கன்ஃபார்ம் பண்ணாரு. இடைத்தேர்தலுக்காக தான், பிரச்சாரத்துக்காக தான் நீங்க விஜய் கரூர் வந்திருக்காரு. கன்ஃபார்ம் பண்ணாரா? நீங்க என்ன செய்றீங்க? அவங்க பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி ஓடுன்றீங்க. அங்கே சாதிய பார்வை வந்துட்டார். நல்லா புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் தெரியணும் முதல்ல. ஆனால் நீங்கள் செந்தில் பாலாஜி ஈக்குவலா சார் உங்களுக்கு? ஏதாவது போக வந்துடும். செந்தில் பாலாஜி விஜய்க்கு ஈக்குவலா? இப்போ விஜயோட அந்த கல்ட்டு இருக்குல்ல, அது யாருக்கு ஈக்குவல்? ஸ்டாலினுக்கு ஈக்குவல். அப்படிதான் நீங்கள் போகணும். வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் சேகுவார் அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம். முதலமைச்சர் விஜய் கரூரில் பேசின பேச்சு பயங்கரமாக இருந்தது. ஒரு ஜேர்னலிஸ்டாக அவனுடைய பார்வை பயங்கரமாக இருந்துச்சு. சந்தோஷம் தானே உங்களுக்கு? பயங்கரம் இல்லை, முன்னைய விட பெட்டர். முன்னைய விட பெட்டரு. இன்னும் கொஞ்சம் சிலதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டாருன்னா இன்னும் அது கொஞ்சம் பெருமைக்குரிய பேச்சாக இருக்கும். இப்போ இது சொன்ன மாதிரி பயங்கரமான பேச்சு. ஆனால் பயங்கரன்ற வார்த்தையை கடந்து சிறந்த பேச்சு அப்படின்னு வரணும். இப்போ கடந்த காலத்தில் சிறந்த பேச்சாளர்கள்லாம் நீங்கள் ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டால் இவங்கெல்லாம் வந்துடுவாங்க. யார் வருவாங்க உங்களுக்கு தெரியும். காமராஜர் வரமாட்டார், கலைஞர் வருவார், எம்ஜிஆர் வரமாட்டார். அடுத்து வரக்கூடிய தலைவர்கள், சில தலைவர்கள் பேச்சாற்றல் உள்ளவங்க. நீங்கள் அடுத்து நீங்கள் திருமாவளவன் எடுத்துக்கலாம், சீமானவர்கள் எடுத்துக்கலாம், பேச்சாற்றல் உள்ளவங்க. நம்ம பேச்சாற்றல் கூட தேவையில்ல, ஒரு சிறந்த பேச்சு அப்படின்னு சொன்னால் கவர்ச்சிகரமான பேச்சு இல்லை, கருத்தாழம் உள்ள பேச்சு. ஆனால் விஜயோட பேச்சில் கூட்டு கலாவணிகளா அப்படின்னு திமுகவையும் அதிமுக சார் சொல்லுவார். கடந்த காலத்தை கொடுத்தாங்க, அதெல்லாம் நம்ம சீரியஸாக எடுத்துக்கூடாது, சிரிச்சிட்டு போயிடலாம். கூட்டு கலவாணின்றது அதிமுக திமுக சொல்கிறார் போல இருக்கு, அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது கடந்த காலத்து கல்லாப்பட்டி கூட்டணி கூட தான் சொன்னார். இப்போ அந்த கல்லாப்பட்டி கூட்டணியோட இவர் சேர்த்துக்கலையா? இல்லை இவர் சேர்ந்துடலையா? ஸோ அதெல்லாம் ஒரு அரசியலுக்காக பேசுகிறது தான். பட்டவர்த்தனமாக பிரச்சாரத்தில் சொன்னார், கல்லாப்பட்டி கூட்டணின்னு சொன்னார். ஆட்சிக்கு மெஜாரிட்டியில் இருந்ததும் அந்த கல்லாப்பட்டி கூட்டணியில் இருக்கிறவங்கள சேர்த்துக்கிட்டார்ல, வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்துட்டார்ல. அதுதானே இப்போ பிரச்சனை. வாஷிங் மிஷினுக்கு விளக்கம்லாம் கொடுத்தாரு. அதுதான் சார், நீங்கள் என்ன விளக்கம் கொடுத்தாலும் மக்களுக்கு புரியும்ல. நீங்கள் தானே சொன்னீங்க தூய சக்தின்னு. அவங்கள தீய சக்தின்னு சொல்லிட்டு உங்களை எதுவும் சொல்லாமல் விட்டுருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. அவங்கள இது தூய சக்தின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கள தீய சக்தின்னு நீங்கள் தூய சக்தி பாருங்கள். எம்ஆர் விஜயபாஸ்கர் சேர்த்துக்குது, கரூர் விராலிமலை விஜயபாஸ்கர் சேர்த்துக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல நீங்கள் அந்த தூய சக்தி பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்துக்கிறாங்க. இது எல்லாரும் சொல்லக்கூடிய தானே. தூய சக்திலாம் ஏங்க அவங்களாம் சேர்த்துக்கிறீங்க? நீங்கள் எல்லாருக்கும் வரும் தானே. இப்போ விஜயோட இந்த மிஸ்டர் க்ளீன் இமேஜ் எதனால் உடையுது? இவங்கள சேர்த்ததுனால தான் உடையுது. இதுக்கு முன்னாடி சேர்த்தவங்க பல பேர் நீங்கள் சேர்த்துடலாம், அப்போலாம் உடையலை. ஆனால் எம்ஆர் விஜயபாஸ்கரையும் 2 விஜயபாஸ்கரை சேர்த்த பிறகு தான் விஜய் மீதான அந்த மிஸ்டர் க்ளீன் இந்த இமேஜ் உடையுது. இந்த 2 பேரை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இதெல்லாம் இவ்வளோ காலம் காத்திருந்தாங்க. எவ்வளோ பேர் லஞ்ச பேர்வழிகள், ஊழல் பேர்வழிகள்லாம் டிவிக்கில் சேரணும்னு வந்தபோது அதெல்லாம் அப்போல்லாம் இவங்க கேட்டை லாக் பண்ணி வச்சுருந்தாங்க, இறுக்கி ஸ்ட்ராங்காக பூட்டு போட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போது இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு ஆட்சி அமைச்ச பிறகு மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணமேன்றதுக்காக, எம்எல்ஏக்கள் வேணுமேன்றதுக்காக நீங்கள் சேர்த்துக்கிறீங்க பார்த்தீங்களா இந்த 2 பேரை. அதுதான் சீக்கிரம். இப்போ 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணாங்க. ஏதாவது பிரச்சனையாச்சா? யாராவது கேட்டாங்களா? ஏதாச்சும் யாரும் கேட்கல. இந்த 2 பேரை பண்ணும்போது தான் இவங்க ஊழல் பெருச்சாளிகளாச்சா, இவங்க வழக்கே இப்போ நிலுவையில் இருக்குது. அப்போ இவங்களை நீங்கள் சேர்த்துக்கிறீங்களே, அப்போ இவங்க எப்படி ஐயா நீங்கள் எப்படி தூய சக்தி எப்படி? அப்போ நீங்கள் தூய சக்தினா இவங்களை தூய்மை ஆக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறது தான் அந்த வாஷிங் மிஷின்றது. ஸோ இதுக்கெல்லாம் உள்ளபடியே பார்த்தீங்கன்னா அந்த விமர்சனங்களை நீங்கள் அந்த விமர்சனங்களுக்கு காரணமே நீங்கள் தான்.
எதிர்க்கட்சிக்கு விமர்சனம் பண்ணுறாங்கன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தானே பாயிண்ட் எடுத்து கொடுக்குறீங்க. ஓகே, கரூர் சம்பவத்தில் என்ன நடந்துச்சுன்னு சுருக்கமாக மேலோட்டமாக விஜய் ஒரு விளக்கம் கொடுத்தாரு. கவனிச்சிங்க? இல்லை சார், என்ன விளக்கம் கொடுத்தாலும் மக்களுக்கு தெரியலை சார். இப்போது நீங்கள் உதாரணம் இப்படி எடுத்துங்க. கரூரில் மக்களுக்கு வந்து ஒரு புரிதல் இருக்குது. இந்த சம்பவத்தில் வந்து விஜய் அவர்களுக்கு எந்த பார்ட்டுமே கிடையாது, அவர் மேலே எந்த தவறும் கிடையாது அப்படின்னு ஒரு பார்வை இருந்ததுன்னா இந்த 6 தொகுதியில் ஒரு தொகுதி ஜெயிச்சிருக்கணும். கரூரில் முற்றிலுமாக வந்து டிவிகேக்கு ஒரு சீட்டு கூட கிடையாது, தோற்கடிக்கப்பட்டது. ஏன் இந்த எம்ஆர் விஜயபாஸ்கர் கூட அதிமுக சார்பில் ஜெயிக்கிறார். கிட்டத்தட்ட 15,000 ஓட்டு, ஏதோ 1000 ஓட்டு 2000 ஓட்டு நினச்சிருக்கு. மதிவானனுக்கு அவருக்கு எவ்வளோ 15,000 ஓட்டு வித்தியாசம் வச்சுக்கிறது. 6 தொகுதிக்குமே பெரிய வாக்கு வித்தியாசம். அப்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே தோல்வியை மக்கள் கொடுக்குறாங்கனாலே அந்த மக்கள், நான் தமிழ்நாட்டு மக்களை விட்டுருங்க, நீங்கள் அந்த கரூர் மக்களுக்கு மட்டுமே வந்து, ஏன்னா அங்கே நெருக்கமாக இருக்கிற அந்த மக்களுக்கே உங்கள் மேலே வந்து ஒரு அதிருப்தி இருக்குது. அதை கடந்து மக்களுக்கு ஒரு பார்வை இருக்குல்ல சார். நீங்கள் கடந்த அந்த தேர்தலுக்கு முன்னாடி உள்ள அந்த ஆர்ப்பரிப்பை பாருங்கள், இப்போ முதலமைச்சராக வந்த பிறகு இப்போ இருக்கிற அந்த மக்கள்கிட்ட அந்த ஆர்ப்பரிப்பு குறையுதா இல்லையா? துல்லியமாக பாருங்கள், குறையுது. அந்த பழைய ஆர்ப்பரிப்பு இல்லையே. காரணம் என்னென்னா, இது வந்து இப்போ இருக்குது பார்த்தீங்களா, இது திரண்ட கூட்டம். இப்போ விஜயவில் பார்த்தாங்கள, இது வந்து தானாக திரண்ட கூட்டம், திரட்டப்பட்ட கூட்டம் கிடையாது. வேலுச்சாமிபுரத்தில் திரண்ட கூட்டம், திரட்டப்பட்ட கூட்டம், வந்து சேர்ந்த கூட்டம். மூணு வகையான கூட்டம் இருக்குது. ஒன்று தானாக வந்து திரண்ட கூட்டம், இன்னொன்று தலைவர் வராதுறதுக்காக திரட்டப்பட்ட கூட்டம். திரட்டப்பட்ட கூட்டம்னா மற்ற கிராமங்கள்லேருந்து வேன் மூலமாக கொண்டு வந்து சேர்க்கறதுன்னு இருக்கு இல்லையா, அது நடந்தது. திரண்ட கூட்டம்னா அந்த பகுதியில் இருக்கிற வேலுச்சாமிபுரத்தில் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மக்கள் வர்றது. வந்து சேர்ந்த கூட்டம்னா விஜயரோட சேர்ந்து நாமக்கல்லேருந்து வருது பாருங்கள், அந்த கூட்டம். ஸோ இப்படியான இது எல்லாமே வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இந்த கூட்டம்தான் பெரும் கூட்டமாக மாறிச்சு. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜயருடைய ரோட் ஷோவில் இது திரட்டப்பட்ட கூட்டம் கிடையாது, திரண்ட கூட்டம். விஜய் அவர்களை பார்க்கறதுக்காக, ஒரு நடிகரை பார்ப்பதற்காக, முதலமைச்சரை பார்ப்பதற்காக தானாக வந்த கூட்டம் இந்த கூட்டம். ஆனால் விஜய் பேசும்பொழுது, நான் பெரம்பூர் போகும்போது கூட்டம் அதிகமாகிடுச்சு, நைட் ஆயிடுச்சு, போலீஸார் அறிவுறுத்தினாங்க, கஷ்டத்தோடு போயிட்டு மன்னிப்பு கேட்டேன், ஆனால் கரூரில் என்ன போலீஸாரே அறிவுறுத்தலை அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. ஆனால் போலீஸார் ஸ்டார்டிங்லேயே தடுத்து நிப்பாட்டிட்டாங்க, அவர் பேச்சை கேட்காம ஆதோஜனா தான் போலீஸ்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணி சண்டை போட்டுட்டு முன்னாடி போனாங்க. ஆனால் போலீஸாரே கூட்டிகிட்டு போனாங்கன்னு இன்னைக்கு விஜய் குற்றம் சாட்டுறாருல. முன்னுக்கு பின் முரணாக இருக்குது. யார் போய் சொல்கிறாப்ப? அதுதான் இந்த இடத்துல நீங்கள் நல்லா பாருங்கள், முன்னுக்கு பின் முரண் எதனால் வருதுன்னு யோசிச்சு பாருங்கள். இவங்க இந்த சம்பவத்துக்கு பிறகு இவங்க வந்து தேர்தலை சந்திக்கிறாங்க, இன்றைக்கி முதலமைச்சர் ஆகிட்டாங்க. அதுக்கு முன்னமே வந்து பார்த்திங்கன்னா வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கு கன்வெர்ட் ஆகி சிபிஐ கிட்ட இப்போ நிலுவையில் இருக்குது. இப்போ விசாரணை இருக்கும்போது பார்த்திங்கன்னா, நேற்றைய தினம் நீங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சி, இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கிறீங்க. இந்த இடத்துல வந்து ஏன் வந்து ஆதவஜனாக்கு சிக்கலாச்சு, ஒரு வார்த்தை விட்டார் எக்ஸ்ட்ரா. என்ன சொல்லிட்டாருன்னா, காவல்துறையை வந்து பயன்படுத்தி எங்களை வந்து இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. உள்ளபடியே அன்றைய தினம் அந்த சூழலில் அங்கே இவங்களுக்குள்ளே என்ன நடந்ததுன்றதை வந்து 2 தரப்புலையும் சொன்னதான் தெரியும். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக எந்த கட்டுப்பாடும் கிடையாது. ஒரு அரசியல்வாதியாக, அதுவும் ஆளுங்கட்சியை சேர்ந்த அரசியல்வாதியாக நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம் நீங்கள். ஆனால் அன்னைக்கு சம்பவத்தில் இருந்த அதிகாரிகள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அதிகாரிகள் அன்றைய தினமாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி ஒரு கருத்தை சொல்ல முடியும், உண்மையை விளக்க முடியும் என்ன நடந்ததுன்ட்டு. இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் உள்ள அடி வாங்கும். அரசை தாண்டி எதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அன்றைக்கி இருக்கிற காவல்துறை சம்பவம் என்ன நடந்ததுன்றதை பொதுமக்கள்கிட்ட விளக்க முடியாது, விளக்கவும் அவசியம் கிடையாது. ஏன்னா வழக்கு நிலுவையில் இருக்குது. எது சொன்னாலும் எங்கே சொல்லணும், அங்கே போய் சொல்லணும், சிபிஐ சொல்லணும். அப்போது இந்த இடத்துல வந்து நீங்கள் சொல்கிறீங்க இதெல்லாம் நடந்ததுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. விஜய் இப்படி பேசலாமா சார்? யாருமே சொல்கிறேன் சார், விதிகள் முதலமைச்சரே இப்படி பேசலாம், முதலமைச்சரே பேசக்கூடாது தான். நான் என்ன சொன்னா, நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்குது. அது தாண்டி கரூரில் வந்து சிபிஐயில் வந்து பார்த்திங்கன்னா கரூர் சம்பவம் வந்து விசாரணையில் இருக்குது. இப்போ நீங்கள் இது சம்மந்தமாக பேசவே கூடாது. ஆனாலும் நீங்கள் உங்களோட நோக்கம் என்னன்னு கேட்டால், உங்களோட நோக்கம் என்னவாக இருக்கணும்? பாதிக்கப்பட்டாங்க மக்கள், அந்த மக்கள் என்னை பார்க்க வந்த கூட்டம் தான். யார் மேலே தப்பு இருக்குன்றதுலாம் அப்புறம், என்னை பார்க்க வந்த கூட்டம் பாதிக்கப்பட்டாங்க, நான் ஆறுதல் சொல்கிறதுக்கு போகிறேன். அதாண்டி என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சில நன்மைகள் செய்ய போகிறேன், முடிஞ்சிச்சு. இதோட அந்த லிமிட்டோடு நிற்கணும்.
அதை தாண்டி நீங்கள் பேசுனீங்கன்னா எது பேசினாலும் வில்லங்கமாயிரும் சார். இன்னைக்கு விஜய் பேசியிருக்காரு, வில்லங்கம் ஆயிருமா? வில்லங்கமாகிறது இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் என்ன வில்லங்கம் யார் ஆக்க முடியும்? யார் ஆக்கணும்? எதிர்கட்சிகள். எதிர்கட்சி தான் ஆக்கணும். அவங்க ஆக்கினாலும் அவங்க பேசினாலும் செல்லுபடி ஆகாது. காரணம் என்னென்னு கேட்டால் இந்த பாலை திருப்பி விடுற வேலை தான் நடக்குது. இவங்க அந்த பக்கம் எட்டி ஒதுக்கிறாங்க, அவங்க திருப்பி இந்த பக்கம் எட்டி ஒதுக்கிறாங்க. இதான் நடக்குது. பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த நிவாரணம் போய் சேரணும். அதை ஏற்கனவே ஒரு நிவாரணம் கொடுத்துட்டாங்க. இப்போ அரசு சார்பாக கூட நிவாரணம் வந்து அன்றைக்கே அரசு சார்பாக நிவாரணம் கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து கூடுதல் நிவாரணமாக வந்து அரசு பணி கொடுக்கணுன்றாரு. அந்த அரசு பணியை கொண்டு போய் முழுமையாக போய் சேரணும். அதுவே இப்போ வந்து தொங்கல் இருக்குது. 31 பேருக்கு அரசு, 32 பேருக்கு 32 பேர் 31 பேருக்கு அரசு வேலை, ஒருத்தருக்கு வந்து நிவாரணம் கருணை தொகை கருணத்துக்கு 32 பேர். அதான் மிச்சம் 10 பேர் என்னாச்சு? இல்லை அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது பொதுவாக சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசு பணி கொடுக்கறதுல கருணை அடிப்படையில் கொடுத்தாலும் கூட விதிகளுக்கு உட்பட்டு தான் தர முடியும். அப்போ கருணை அடிப்படையில் ஒரு கிளாஸ் 4 வேலையை கொடுத்தாங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஒன்று இருக்குது. அதில் யாராவது அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க வந்து நெருங்கிய உறவு வேணும் இல்லையா? அதுக்காக ஒன்று விட்ட சித்தப்பா பையன் பெரிய பையன் அப்படி கொடுக்க முடியாது. அவங்க குடும்பத்தில் அவர் ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது இருந்தாங்கன்னா தான், இறந்து போன நபர் யாரோ ஒருத்தர் இருக்கிறாருன்னா அந்த குடும்பத்தை சார்ந்த ரத்த உறவுகள் யாராவது இருந்தாங்கன்னா எலிஜிபிள் தான் கொடுக்க முடியும். அப்படி எலிஜிபிள் யாருமே இல்லைன்னா அது கொடுக்க முடியாது. அப்படி தான் இந்த ஒரு 8 பேர் வந்து அப்படி பார்த்தா 31 பேருக்கு அரசு வேலை, ஒருத்தருக்கு கருணை தொகை, மிச்சம் 10 பேருக்கும் 11 பேருக்கும் அந்த கருணை தொகை கொடுத்துருக்கணும்ல. அவங்களையா இல்லை, கருணை தொகை வந்து ஆல்ரெடி வந்து இவங்க பெறாதவங்களா இருப்பாங்க ஒரு வேளை. ஏன்னா ஏற்கனவே கருணை தொகை வந்து இவர் கொடுத்த கருணை தொகைன்னு கேட்டால் கட்சி சார்பாக கொடுத்தது, அரசு சார்பாக கொடுக்கவே இல்லை. இப்போ அரசு சார்பாக 10 லட்சம் இல்லை, அரசு சார்பாக அன்றைக்கி வந்து அரசு கொடுத்துருச்சு சார். இப்போ இன்றைக்கி இந்த ஒரு நபருக்கு கேட்கணும்னா ஒருவேளை அவங்க வந்து வாங்காமல் இருந்திருக்கலாம், விடுபட்டு போயிருக்கலாம். அது அவங்க தான் விளக்கணும், அரசு தான் விளக்கணும் அந்த ஒரு நபருக்கு ஏன் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த அரசு பணி கொடுத்ததில் சில விதிகள் இருக்குது, அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் அதை ஜாப் கொடுக்க முடியும். அந்த வகையில் வந்து அதுவே இப்போ ஒரு பெரும் சர்ச்சையாகிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும், நீதிமன்றத்தில் டெம்பரரியாக கொடுங்க, ஸ்டே கொடுக்க முடியாது, அதுக்கு டெம்பரரியாக கொடுங்க. அது காலப்போக்கில் அது பர்மனெண்ட் ஆகிடும். இப்படிதான் டெம்பரரி தான் சொல்லுவாங்க. விஜய் நீ கரூரில் போய் பேசுனது சட்டத்தை மீறிய செயலா? சட்டத்துக்கு உட்பட்டு தான் விஜய் போய் பேசி? இல்லை, சட்டத்துக்கு உட்பட்டு தான் சார் போய் பேசியிருக்காரு. ஆனால் அதை பேசும்போது சில வந்து பார்த்தீங்கன்னா அந்த வரம்புகள் இருக்குல்ல, அந்த வரம்புகள் வந்து அந்த வரம்புகளை நீங்கள் உடைக்கக்கூடாது. இப்போ பேசும்போது ஒரு சில வார்த்தைகள் அவர் பேசும்போது எந்த விஷயத்தில் வரம்பை உடைச்சிட்டு பேசி டான்னு ஒரு வார்த்தை விட்டார்ல, யார் சொன்னார்? பொதுவாக சொல்கிறார் பேசும்போது டா அப்படின்னு சொல்லி யான்னு கூட ஒரு வார்த்தை சொன்ன மாதிரி இருக்கு. டான்னு சொன்னது உண்மை. அது யாரை நீங்கள் சொல்லுங்க. இப்போ ஒரு மேடையில் பேசும்போது டான்னு ஒரு வார்த்தை வந்து பொதுவில் நீங்கள் குறிப்பிடுறது, அது யாரை நீங்கள் சொல்கிறது? அது ஒருமையில சொல்கிறது தானே, சட்டத்தை மீறி செயல் பேச்சு இல்லை. ஆனால் அந்த நீங்கள் அது சொன்னீங்கன்னா அது என்ன நான் சொல்கிறேன், நீங்கள் சட்டப்படியே வெளிப்படையாக சொல்லிடுங்க. எந்த இடத்துக்கிட்ட என்ன சொன்னார்? யாரை டான் ஒரு இடத்துல வந்து அவர் டான் வந்து சொல்கிறார் ஒரு வார்த்தை. செந்தில் பாலாஜியாவா? அது யாரை சொல்கிறாருன்னு சொல்லலை அவர். டான் ஒரு பொதுவில் சொல்லும்போது செந்தில் பாலாஜி ஓடி போயிட்டாருன்னு வேட்டைக்காரன் பாட்டெல்லாம் பாடி நக்கல் அடித்து கிண்டல் பண்ணார். அதெல்லாம் இதை தான் இம்மெச்சூர்னு சொல்கிறது. என்ன கேட்டினா ஓடு 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 சொல்லி வேட்டைக்காரன் சொல்லிட்டு தான் பேசுறது, அதெல்லாம் கிடையாது. அது படமே முதல்ல ஓடலை சார், இருக்கும் தெரியும் நினைக்கிறேன். வேட்டைக்காரன் படம் ஓடுது ஓடலை. விஜய் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமும் சினிமா பாட்டு பாடி எதிர்கட்சியை சேர்ந்த ஒருத்தரை கலாய்க்கிறாரு, கிண்டல் பண்ணுறாருன்னா நானும் கூட சொல்கிறேன். நானும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நகைச்சுவையாக தான் சொல்கிறேன். நீங்கள் ஓடு ஓடுன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் ஓடின மாதிரி தெரியல. யார்? செந்தில் பாலாஜி. ஆமாம். ஏன்னா எனக்கே ஒரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, போலீஸ் வந்து வலை வீசி தேடினாங்க, ஆனால் அவரை பிடிக்க முடியல. இல்லைன்னா அவர் அதுக்குள்ளே அவர் வந்து பார்த்திங்கன்னா சாவகாசமாக போய் முன்ஜாமீன் போட்டு முன்பினையும் பெறுறாரு. அதை கூட உங்களால் ஸ்ட்ராங்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த வழக்கை போட்டு அவர் வந்து லாக் பண்ண முடியல. முன்பினை கிடைக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் உங்களுடைய நோக்கம் என்ன? நீங்கள் கரூரில் காலை வைக்கும் போது அவர் சிறையில் இருக்கணும், செந்தில் பாலாஜி. ஆனால் அவரை வந்து சிறையில் வைக்க முடியல. அது நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவர் வந்து கைது பண்ணி நீங்கள் வந்து சிறையில் அடைக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து முன்பிணை பதுங்கி இருக்கிறாரு, எங்கேயோ ஒளிஞ்சிருக்கிறாரு வச்சுங்க. அவர் ஓடின மாதிரி தெரியல. ஆனால் வந்து பிணை போடுறாரு, பிணையும் அவருக்கு கிடைக்குது. பிணை கிடைக்காமல் இருந்தால் கூட பரவாயில்ல, பிணை ரத்து செய்யப்பட பிணை வந்து வழங்கப்படலை, அதனால் கைது செய்யப்பட்டால் கூட நீங்கள் சொல்லலாம். அப்படிங்கும்போது நீங்கள் இப்போ வந்து என்ன சரி கேட்டால் ஓடுன்னு சொன்னேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யார் சார் ஓடி இருக்கிறாங்க? எனக்கு ஒன்றும் தெரிஞ்ச மாதிரி வந்து ஓடுதில்லை. அப்படியே வந்து இவர் போனால் கூட பார்த்தீங்கன்னா, ஏன் நீங்கள் வந்து சிங்கப்பூரில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் உங்களால் கைது பண்ண முடியாதா? ஏவாவேல நான் தெரியாமல் தான் கேட்குறேன். வெளிநாட்டுக்கு போயிட்டா உங்களால் கைது பண்ண முடியாதா சார்? நான் கேட்குறேன். ஏவாவேலுக்கு கிண்டல் பண்ணாரா? முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரெண்டுத்தையும் சேர்ந்து தான் பண்ணார். ஆனால் அப்படி வந்து அவருக்கே உள்ள அந்த என்ன அவருடைய லாபகமாக திருப்பிட்டார். நான் வெளிநாட்டுக்கு ஓடினது வந்து முதலமைச்சர் அவரை சொல்லலைன்னு சொல்லிட்டு, ஆனால் அவரை தான் சொல்கிறாரு.
நான் இதெல்லாம் எனக்கு காதெல்லாம் குத்தி சொல்லிட்டு ஒரு மாதிரியா லைட்டா சிரிச்சாரு. அதுதான் சார், அது ஒரு நக்கல் டோன். அது நக்கல் தான். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வெளிநாட்டுக்கு வந்தோம் நீங்கள் அவரை நினச்சிடாதீங்க. ஸ்டாலின் சார் மீது எனக்கு நல்ல மரியாதை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா சிரிச்சார்ல. அது தெரியுமே, கடந்த காலத்தை மரியாதை தான். அங்கிள்னு கொடுத்த மரியாதைலாம் தெரியுமே, நம்ம பார்த்து தானே இருக்கிறோம். அதெல்லாம் வந்து சார் இப்போ இதெல்லாம் வந்து கடந்த காலத்தில் நடக்காது தான் சார். எவ்வளவோ பார்த்துருக்கோம் சார். எவ்வளோ விஷயம் நம்ம வந்து ரெண்டு தரப்பு, அதிமுக தரப்பு திமுக தரப்புலேயும் மாறி மாறி விமர்சனங்களை கடந்த காலத்தில் நிறைய பார்த்துருக்குறோம். ஆனால் ஒருமையில் பேசுனதெல்லாம் இருக்குது. இதே வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து கலைஞர்னு ஒரு வார்த்தை கூட இது வரைக்கும் அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜெயலலிதா எந்த இடத்துலையும் வந்து கலைஞர்ன்ற வார்த்தை சொல்லியிருக்க மாட்டாங்க. கருணாநிதினு தான் சொல்லுவாங்க தவிர கலைஞர்னு சொன்னதே கிடையாது. ஒரு இடத்துல நீங்கள் காட்ட முடியாது. குறிப்பில் கூட அவங்க எழுதுனது கிடையாது, பேசுனதும் கிடையாது. கலைஞர் சொல்லிட்டு கருணாநிதி தான் பேசியிருக்காங்க. அது எதுக்காகன்னா, தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து அவர் பேசும்போது ஒரு முறை அவங்க பேசும்போதே சொன்னாங்க, கருணாநிதியே, இது எப்போ 90களில் நடக்கிற வாக்கு, கருணாநிதியே தனிப்பட்ட வாழ்க்கைக்கு போகாதே, பொது வாழ்க்கைக்கு வா அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா பேசுனதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் 90களில் நடந்த கதை. அப்படி வந்து கடுமையான விமர்சனம் வைக்கும்போது, தனிப்பட்ட வாழ்க்கையை பேசும்போது, அது குறிப்பாக சோபன் பாபு குறித்தெல்லாம் பேசும்போது, அப்போ வந்து அவங்க சொன்ன வார்த்தை என்ன கேட்டால், கருணாநிதியே தனிப்பட்ட வாழ்க்கைக்கு போகாதே, பொது வாழ்க்கைக்கு வா, ஒருமை தான், ஆனால் வரல எங்கேயுமே. அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இருந்தது. ஒருமையில் பேசுகிறதுன்றது அந்த காலத்தில் இருந்தது. ஆனால் எனக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பேச்சு பெட்டரு. ஆனால் வந்து சில வார்த்தைகள் தவிர்த்துருக்கலாம். அது ரெண்டாவது ஒன்று கேட்டிங்கன்னா, நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த கரூர் மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நன்மை செய்கிறதுக்காக ஏற்பாடு செய்த கூட்டமாகவே அது இருந்திருக்கணுன்றது. அதை கடந்து அரசியல் ஆச்சு இல்லை, இடைத்தேர்தலில் வந்து வச்சு செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் தேர்தல் பிரச்சாரம் தானே சார், அதெல்லாம் பேசிடக்கூடாது சார். அது ஏற்கனவே இங்கே என்ன ஒரு பிரச்சாரம் இருக்குது, ஓட்டுக்காக தாங்க இவர் வந்து அந்த நிவாரணமே, இடைத்தேர்தலுக்காக தான் கரூரே வராரு. அப்போ நீங்கள் என்ன செய்றீங்க, அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. விஜய் கன்ஃபார்ம் பண்ணாரா? இடைத்தேர்தலுக்காக தான், பிரச்சாரத்துக்காக தான் இன்னைக்கு விஜய் கரூர் வந்திருக்காரு. கன்ஃபார்ம் பண்ணிட்டாரா? எப்போ இந்த வருதோ நீங்கள் சொல்லணும். என்ன சொல்லணும் கேட்டினா, இடைத்தேர்தலுக்காக தான் நான் இதை வந்து செய்கிறேன்னு சொல்கிறாங்க. எனக்கு 2 மாதமாக என் மன ஓட்டத்தில் நான் பதவியேற்ற நாள்லேருந்து எனக்கு வந்து இந்த மக்களுக்கு செய்யணுன்ற அந்த எண்ணம் இருந்தது. ஆனால் அதை கூட இவங்க கலங்கப்படுத்துகிறாங்க. ஓட்டுக்காக தான் நான் வந்து இதை செய்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்படி வழக்கம் கொடுத்துருக்கணும்ல. அந்த வார்த்தைலாம் கொடுக்கல சார். அவர் என்ன சொல்கிறாரு, அவங்க சொன்னதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டார். இதெல்லாம் அங்கே ஏற்பாடு செய்யக்கூடியவங்களுடைய பிரச்சனை சார். இதெல்லாம் எடுத்து சொல்லணும் சார் அவருக்கு. அங்கே இருக்கிற குழுவில் இருக்கிறவங்க, சார் இந்த இடத்துல நீங்கள் வந்து அரசியலே பேசாமல் அந்த மக்களை பற்றி பேசுகிறீங்க, அந்த கரூர் மாவட்டத்துக்கு நம்ம செய்யக்கூடிய திட்டங்கள் குறித்து பேசுகிறீங்க, பாதிக்கப்பட்ட மக்களை பேசுகிறீங்க, அந்த மாவட்டத்துக்கு செய்யக்கூடிய திட்டங்கள் குறித்து பேசுகிறீங்க. இதை தாண்டி நீங்கள் வந்து அரசியல் எதுவும் பேசாதீங்க. அதை அப்படி சொல்லியிருக்கணும். நீங்கள் என்ன செய்யறீங்க, ஏற்கனவே ஓட்டுக்காக தாங்க இவர் போகிறாரு, இடைத்தேர்தலுக்காக போகிறாரு, எம்ஆர் விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ண பிறகு தான் போகிறாரும் போது அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இடைத்தேர்தலை வச்சு செய்யுங்கன்றீங்க. அந்த 5000 பேர் வந்து நீங்கள் டோக்கன் கொடுத்த கூட்டம், அதுங்கெல்லாம் அப்படி தான் கை தட்டும். உண்மை தானே? அந்த 5000 பேரை ஓட்டு போட போகிறாங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக மக்கள் பார்க்குறாங்கல்ல, கரூர் மாவட்ட மக்கள் அத்தனை பேர் டிவியில் பார்க்குறாங்கல்ல, அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க? 2 மாதம் இந்த ஆள் வரவே இல்லை, பக்கம் 2 மாதம் வரவே இல்லை, ஜெயிச்சு கூட 2 மாதம் வரவே இல்லை, அதுக்கு முன்னாடியே வரவே இல்லை. இப்போ இடைத்தேர்தல் வர்றது அப்படின்னால வராதோ, பிரச்சாரத்துக்கு கூட வரல, நீங்கள் போகல, நீங்கள் அப்போ அன்றைக்கி வந்ததோடு சரி, அந்த கரூர் சம்பவத்தோடு அதோடு சரி, அதுக்கப்புறம் பிரச்சாரத்துக்கு கூட நீங்கள் போகல. ஏன் போகல விஜய்? ஆமாம், அங்கே ஒரு பதற்றம் இருக்குன்ற ஒரு காரணம். அங்கே ஏற்கனவே வந்து அங்கே வந்து பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட போகும்போது அங்கே பாதுகாப்பு பிரச்சனைகள்லாம் இருந்தது, அதனால் போகல. இன்றைக்கி வந்து பாதுகாப்பு பிரச்சனை கிடையாது, அவர்கிட்ட முழு அரசு எந்திரங்கள் அத்தனையும் அவர்கிட்ட இருக்கிறதுனால இன்றைக்கி போகிறார், பாதுகாப்பு ஏற்பட, ரைட், ஓகே. ஆனால் அந்த மக்கள்கிட்ட என்ன வரணும் பேச்சு? இந்த 2 மாதம் கழித்து இந்த மனுஷன் வந்திருக்கிறாருங்க, இந்த மாவட்டத்துக்கு இந்த திட்டங்கள் அறிவிச்சிருக்காரு, அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு ஏதோ உதவி செஞ்சுருக்கிறாரு, இப்படி தானே அந்த ட்ராக் போகணும். நீங்கள் என்ன செய்கிறீங்க, அவங்கள வந்து பார்த்திங்கன்னா வந்து செந்தில் பாலாஜி ஓடுன்றீங்க. அங்கே வந்து சாதிய பார்வை உண்டு சார், உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் வந்து தெரியணும் முதல்ல. நீங்கள் செந்தில் பாலாஜி ஈக்குவலா சார் உங்களுக்கு? அப்புறம் ஏதாவது கோவம் வந்துடும். அப்புறம் செந்தில் பாலாஜி விஜய்க்கு ஈக்குவலா இல்லை. செந்தில் பாலாஜி திமுக ஆட்சியிலும் சரி, கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே முன்னாள் அமைச்சர், அந்த மாவட்டத்தில் ஒரு எம்ஜிஆர் தான், அதில் இன்னும் சந்தேகமான அந்த நான் சொல்கிறது அந்த கரூர் மாவட்டம் மட்டும் சொல்லவே இல்லை, கொங்கு மண்டலத்தில் அவர் வந்து ஒரு பவர்ஃபுல் லீடு, அது எல்லாருக்கும் தெரியும். நான் என்ன புதுசாக சொல்ல போகிறாங்க, உளவுத்துறை இருக்கலாம் சொல்ல மாட்டாங்களாங்க, எல்லாருக்கும் தெரியும். அந்த கொங்கு பெல்ட்டில் ஸ்ட்ராங்கான ஒரு மனிதர். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் ஸ்ட்ராங்கான மனிதர், நீங்கள் தமிழ்நாட்டிலே பெரிய கல்ட்டு.
நீங்கள் போய் அங்கே போய் ஒருத்தரை பாயிண்ட் அவுட் பண்ணி நீங்கள் பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உங்களுடைய மோதல்லாம் எங்கே இருக்கணும் சார்? ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? ஜெயலலிதா போய் எங்கே போய் பேசினாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டத்தில் இருக்கிற செயலர்கள் யாரும் தொடவே மாட்டாங்க சார். நேருவாக இருக்கட்டும், அல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா லோக்கலில் இருக்கிற அந்த அமைச்சர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, டிஎம்கேல, யாரையுமே தொட மாட்டாங்க சார். அந்த அம்மா ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலைஞர் தான் ஸ்ட்ரெயிட்டாக நேருக்கு நேர். ஏன் ஸ்டாலினை கூட வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேசியிருக்க மாட்டாங்க, கலைஞர் மட்டும்தான் பேசுவாங்க. ஏன் ஜெயலலிதா அந்த ஸ்டாண்ட் எடுத்தாங்க? அது வந்து அதுதான் சார் வந்து உங்களுடைய கல்ட்டை ப்ரூவ் பண்ணுறது. எனக்கு ஈக்குவலாக யார் இருக்கா? ஈக்குவல். இப்போ நீங்கள் போய் அங்கே போய் நீங்கள் செந்தில் பாலாஜி பேசுவீங்க, ஏவாபாய் வேலு பேசுவீங்க, இதெல்லாம் யார் பேசணும் தெரியுங்களா? ரெண்டாவது தலைவர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க. ஆமாம், ஆதவர்ஜனா பேசினாலாம் சொதப்பலாயிடும். ஏன்னா ஆதவர்ஜனா வாயத்தது தான் பிரச்சனையாக இருக்குது, சரிங்களா? வேறு யாராவது என்ன செய்யணும் கேட்டால் என்ன அவங்க பேசலாம். ஆனால் வந்து ஒரு லீடு, அதாவது இருக்கிறதே ஹெட்டு வந்து பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நீங்கள் உங்களுடைய இலக்கு வந்து ஸ்டாலின், எடப்பாடி இந்த ரேஞ்சில் இருக்கும். அதில் செந்தில் பாலாஜி இருப்பாங்க, அந்த பாலாஜி இந்த பாலாஜி இருக்கிற ஊரில் இருக்கும். அத்தனை பேரும் நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களோட பிம்பம் உடைஞ்சிடும். இப்போ விஜயோட அந்த கல்ட்டு இருக்குல்ல, அது யாருக்கு ஈக்குவல்? ஸ்டாலினுக்கு ஈக்குவல். அப்படி தான் நீங்கள் போகணும். நீங்கள் என்ன செய்றீங்க, அங்கே போய்ட்டு நீங்கள் செந்தில் பாலாஜி பாயிண்ட் அவுட் பண்ணி பேசும்போது அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்களோட பார்வை எப்படி இருக்குன்னு பார்த்து. செந்தில் பாலாஜி நீங்கள் வந்து அவர் என்ன இந்த குற்றம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவங்க மேலே குற்றம் சொல்லலாம், அவங்க உங்கள் மேலே சொல்லலாம். அது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, சிபிஐ விசாரிக்குது, அது கடைசியாக தெரிய போகுது. ஆனால் இப்போ நீங்கள் வந்து என்ன செய்றீங்கன்னா அங்கே ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுகிறீங்க, ஒரு குறிப்பிட்ட அமைச்சரை நீங்கள் பேசுகிறீங்கன்னா நீங்கள் பேசக்கூடாது, ரெண்டாம் கட்ட தலைவர்கள் பேசலாம். இப்போ விஜய் கரூர் போகும்பொழுது அதற்குள்ளே செந்தில் பாலாஜியை கைது பண்ணி உள்ளே வச்சிடணும், இந்த கரூர் சம்பவத்துக்கு காரணமான பர்சனை நான் கைது பண்ணி உள்ளே வச்சுட்டேன் அப்படின்னு விஜய் பேசுகிறதா இருந்ததுக்கு தான் பிளானு. இதை தான் போன வாரம் ஜூனியர் விடலில் கட்டம் கட்டி எழுதினாங்க. ஆனால் இதில் ஜெயிச்சது யார், செந்தில் பாலாஜியா விஜய்? ஆமாம், எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து செந்தில் பாலாஜிக்கு வந்து உங்களுக்கு வந்து பிணை கிடச்சிச்சுல, கைது பண்ண முடியல. விஜயை தாண்டி செந்தில் பாலாஜி ஜெயிச்சு. ஆமாம் சார், அப்படி தானே. செந்தில் பாலாஜி மட்டும் இல்லை, அவங்க தம்பிக்கிட்டையும் போக முடியல. நீங்கள் எதில் உங்களுடைய ஃபோக்கஸ் கவனம் செலுத்தணும்? கைது பண்ணணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக எப்படி இருக்கணும்? சரி, செந்தில் பாலாஜியை கைது பண்ணால் பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு நினைக்கிறேன் சார். அது எப்படி இருந்தாலும் அப்படி தான் சார் வரும். நடவடிக்கைன்னு சொன்னாலும் வந்து அது பழிவாங்க நடவடிக்கைன்னு தான் வரும், அது பிரச்சனை கிடையாது. அதே கூட நீங்கள் சரியாக செய்யலைல்ல. அப்போ செந்தில் பாலாஜி விஷயத்தில் விஜய் தோத்துட்டார் அப்படி தான் நான் சொல்ல முடியும் கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி நீங்கள் ஓடுன்னு சொல்கிறத விட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதே சிறையில் இருக்கும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்போது அந்த டைலாக் வேறு மாதிரி இருந்திருக்கும், வேறு படத்துலேருந்து ஒரு டைலாக் எடுத்து சொல்லிடலாம். சரிங்க சொல்லுது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவர் கைது செய்ய ட்ரை பண்ணீங்க, அது நடக்கலை. சரி, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரசு பணி அத்தனை பேருக்கும் கொடுக்கணும்னு நினச்சிங்க, அதுவும் டெம்பரரியாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து வழக்கு போயிடுச்சு. இதில் நீங்கள் எங்கே ஜெயிச்சிங்கன்னு எனக்கு சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். கரூர் விஷயத்தில் விஜய் தோத்துட்டார். இந்த ப்ரோக்ராம் வந்து ஃபெயிலியர் சார். கரூர் இந்த கரூர் பயணம் ஃபெயிலியர். எப்படி சொல்லுங்கள்? எப்படி? ஆமாம், இப்போ நீங்கள் உங்களுடைய இலக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மக்களுக்கு அங்கே போயிட்டு நீங்கள் அந்த அந்த மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எழுச்சி ஆர்ப்பரிப்புன்னு பார்த்தீங்கன்னா அது இல்லை. அதனால தான் நான் முதல்ல சொன்னேன் உங்களுக்கு. ஏன்னா இது வந்து தானாக சேர்ந்த கூட்டம் தான் இன்றைக்கி இருக்குது. ஆனால் எனக்கு கரூரோட விஜயோட ரோட் ஷோ பார்க்கும்போது கரூருக்கே நீங்கள் லீவ் விட்ட மாதிரி இருந்தது. அப்படி இல்லை சார், லீவ் கிடைச்சிருங்க, ரோடெல்லாம் காலியாக இருந்தது. நீங்கள் வேறு என்ன சார், நீங்கள் லீவ் விட்ட மாதிரி இல்லை சார். இது வந்து ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் டே ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோடை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குறிப்பிட்ட பிளாக் பண்ணிட்டாங்களா? பிளாக் பண்ணாமல் பாதுகாப்பு மக்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னா கோவப்படுவாங்கல்ல? கோவப்படாது சார், வேற ஒரு திசையில் திருப்பி விட்டுருப்பாங்க. அந்த பகுதியில் பிளாக் பண்ணுவாங்க, அந்த குறிப்பிட்ட அந்த அவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணுறது தான். அதை வேறு திசையை திருப்பி விடுவாங்க, இல்லை பிளாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விடுவாங்க. ஆனால் வந்து ரெண்டு தரம் நீங்கள் ஒரு சைடு போனாலும் ஒரு சைடு கூட்டம் வரும். ஆனால் அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு இடையூறு ஏற்படக்கூடாதுன்றதுக்காக என்ன செஞ்சாங்கன்னா ரெண்டு வந்து டோட்டலாக பிளாக் பண்ணும்போதே உங்களுக்கு இயல்பாக கூட்டம் வந்து தானாக சேர்கிற கூட்டம் குறைவாயிடும். அதாண்டி வந்து பார்த்தீங்கன்னா சேர்க்கிற கூட்டம்னு ஒன்று இருக்குது இல்லையா, அது நடக்கலை. சேர்க்கிற கூட்டம் அதாவது கேட்டால் திரண்ட கூட்டம், இது திரட்டப்பட்ட கூட்டம் வந்து அது நடக்கலை. அதுலேயே உங்களுக்கு முடிஞ்சிச்சு. இது இயல்பாக திரண்ட கூட்டம், முதலமைச்சரை பார்க்குறதுக்கு திரண்ட கூட்டம்.